வயசு பிள்ளைங்கள கை நீட்டக்கூடாது தான். அதுவும் நமக்கு மேலே வளர்ந்த பிள்ளைங்களை அடிக்கிறதுன்னா எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இல்லை கேட்குற பாசத்தையும் பரிவையும் ஊட்டி வளர்க்குறோம்ல, அப்போ கண்டிக்கிற உரிமை நமக்கு இல்லையா? கடவுளுக்கு அணுக்கமா இருந்து சேவை பண்ற குடும்பம்டா நம்மது. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணலாமா? நீ அவனை கண்டிக்க மாட்ட, அடிக்க மாட்ட. உனக்கு பதிலாக நான் செஞ்சேன். உலகம் ரொம்ப கெட்டு போச்சுண்ணே. இந்த காலத்துல சின்ன சின்ன பயலுலாம் குடிக்கிறானுங்க. பாவம் பண்றவன் எல்லா காலத்திலயும் இருக்கான், கெட்டவன் தான் மெஜாரிட்டியாவும் இருக்கான். அதுக்காக நம்ம பிள்ளை அதுல ஒருத்தனா இருக்கணுமா? அப்படியே இருந்தாலும் அவனை கண்டிக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லை. அதனால தான் கண்டிச்சேன். சரி, அதை விடு. ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. யார் செஞ்ச பாவமோ தலைமுறைக்கு ஒரு புள்ள புத்தி பிறண்டு போகுது. கோபியும் பாண்டியமாவது அந்த சாபத்திலிருந்து விடுபடணும், நல்லபடியா வாழணும்னு ஆசைப்படுறேன். குடிக்கிறது உடம்புக்கு மட்டும் கெடுதல் இல்ல, அது மூளையும் பாதிக்கிற. நம்ம ராசப்பாவோட வாரிசா பாண்டியும் போயிடக்கூடாதுன்னு தான் என் கவலை. நீங்க அடிச்சதுல எந்த தப்பு இல்லைண்ணே. யார்கிட்டயாவது ஒத்துக்கிட்ட அவனுக்கு பயம் இருக்கணும் இல்லையா? நீங்க செஞ்சது கரெக்டுண்ணே. நீங்க செஞ்சது கரெக்டு. ஆமா. ஆனா ஆமா ஆமா அடி வாங்குறத என் கண்ணால பார்க்க முடியல. அதுக்காத்தாண்டா அவனை அடிக்கிறப்ப உன் முகத்தை திரும்பி கூட நான் பார்க்கல. சொல்லு. பாடையை கேட்டியா? என்ன சொன்ன? மண்டையா பேசுனானா? மண்டையை பொழந்துருக்க கூடாது. கேட்டுக்கிட்டு இருந்தியா நீ? ஏயா? யோ யோ என்ன? தையக்காரன் துணியெல்லாம் தச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். துணியெல்லாம் தச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க. சரிப்பா, சரி சரி, நான் பாத்துக்கிறேன். வை. எங்க? எப்படி இருக்குதோ எடுத்துங்க. சூப்பரா இருக்கும் பாருங்க. அளவு ஜாக்கெட்டே இல்லாம தச்சு சொதப்பி அதான் இருக்கீங்க. மேடம் என்னோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது. போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் போட்டு பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. அது எப்படி? என்னென்ன கேள்வி கேட்டீங்க? ஐயோ, நீங்க போட்டு பார்த்தது கரெக்டா இருக்குன்னு சொல்றதா நான் போக நான் முடியும். போட்டு பாத்துக்கிறேன். இல்ல மேடம், நீங்க போட்டு பார்த்தா நான் கிளம்புவேன். பேசாம போங்க. ஏ சார், சார் இங்க வாங்க சார். என்னையா? ஒரு நிமிஷம் வாங்க சார். என்ன? நீங்க ஜாக்கெட்டை போட்டு வாங்க. என்ன? ஒண்ணும் இல்ல சார், ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொண்டு வந்துட்டேன். சரி, இந்தாங்க சார் ஜாக்கெட், போட்டு பாருங்க. எது ஜாக்கெட்டா? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல சாரி சார், சட்டை போட்டு பாருங்க சார். சரி, அளவு எடுக்காம தச்சது. எது அளவுல வந்துச்சியா? யோ, நல்லா யோசிச்சு பாரு. சுத்தி சுத்தி அளவு எடுத்தையா? சார் என்னன்னே தெரியல சார், உங்கள்ட்ட மட்டும் கன்ஃபியூஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஐயோ. சரி சரி, எவ்வளவு காசு? 1200 ரூபா. 1200. ஏன் குறைச்சுக்க மாட்டியா? நீங்க பார்த்து கொடுங்க சார். சரி, இந்தா இதுல ஒரு 1000 ரூபா இருக்கு, வச்சுக்க. சரிங்க சார். சரி சரி, நீ கிளம்பு. சட்டையை போட்டு பாருங்க சார். நான் பாத்துக்கிறியா? போட்டு பாருங்க. நான் பாத்துக்கிறேன். கரெக்டா இருக்கும். சரி, இந்தம்மா கொடுத்ததெல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. சரிங்க மாமா. அந்த சட்டையை போட்டு பாக்குறேன், உங்களுக்கெல்லாம் சரியா தச்சிருக்கானான்னு பாருங்க. சரிங்க மாமா. சரியாவே தைக்கல, பின்னாடிலாம் லூசா இருக்கு. என்னது பின்னாடி லூசா இருக்கா? மேடம் எல்லாம் கரெக்டா இருக்கு, இத போய் இப்படி சொல்லிட்டீங்க. கிளம்புங்க முதல்ல. மேடம் சூப்பரா இருக்கு மேடம். கிளம்புறீங்களா? அளவு ஜாக்கெட் இல்லாம ஒருத்தன் தச்சிருக்கானா? அத பாராட்டுறது இல்லையா? அத பாராட்டாம கிளம்புன்னு சொல்லிட்டீங்க. கிளம்பியா? மேடம் கரெக்டா இருக்கு மேடம். ஐயோ கடவுளே. ஒரு பிரச்சனை இல்ல, சொன்னா கேளுங்க மேடம். சார் என்னையா? என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, சரியாவே தைக்கல. சரியா தைக்கலையா? எனக்கு நல்லா தானமா தைச்சிருக்கேன். ஒருவேளை ஆம்பளைக்கு நல்லா தைப்பணும். என்ன தலையில சொல்றாரு? யோ, நல்லா தானே தச்சிருக்கோம் சொன்னேன், அப்புறம் தலையில ஏதோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஒரு பரவாயில்லையா? சார் நல்லா தச்சிருக்கியா? எனக்கு தேங்க்ஸ் சார். தொழில்காரையா நீ? ஒரு நிமிஷம் இருங்க சார். அவங்களுக்கு அளவு ஜாக்கெட் இல்லாம அளவும் எடுக்காம ஜாக்கெட் வச்சிருக்கேன் சார். என்னம்மா என்ன சொல்றேன் அந்த ஆளு? லூசுப்பா. அது முன்னாடியே தெரியுமா? எனக்கு வேட்டி கலவை எடுத்து வச்சிருந்தாலு. சார் நீங்க ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. நான் நிஜமாவே அளவு ஜாக்கெட் இல்லாம தான் சார் தச்சேன். கிளம்பியா? என்னமா சொல்ற அந்த ஆளுமா?
அவர் அப்படித்தான்ப்பா. எனக்கு அளவு எடுத்துட்டு அளவு இல்லாம தச்சோம்னு சொன்னேன். குழப்பவாதி, குழப்பிடுவேன். முதல்ல இந்த ஆள் அனுப்பு. அனுப்பிச்சுடு. யோ வாயா, கிளம்பு முத. மேடம் அப்பா சரியில்லை. அவர் ஏதோ ஒரு மாதிரி பேசுறாரு. அம்மா இருக்காங்க, அண்ணி இருக்காங்க, லேடிஸ் தான் ஜாக்கெட்டை பத்தி தெரியும். நீங்க அவங்களை கூப்பிட்டு கேளுங்க. அப்பதான் என்னோட அருமை தெரியும். என்ன பேச்சு பேசுறீங்க? கூப்பிடுங்க மேடம். இல்ல நான் கூப்பிடுறேன். போடா. யோ கூமுட்ட. சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க. அயக்தனம், திருட்டுத்தனம், ஃப்ராடு, கூறு கேட்டவன், இப்ப கூமுட்ட. நீங்க என்ன வேணாலும் சொல்லி திட்டுங்க மேடம். ஆனா போடான்னு சொல்லிட்டீங்களா என்ன? ஆமா, அப்பா முன்னாடி வந்து அளவு ஜாக்கெட் இல்லாம தச்சேன்னு சொல்றீங்களே, உங்களை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாரு? உண்மையை சொன்னா எதுக்கு அப்பா தூக்கி போட்டு மிதிக்கிறாரு? நீங்க எப்படி தச்சீங்கன்னு யோசிச்சு பார்த்தாருன்னா அதை முத யோசிங்க. மேடம் அப்ப நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்களா? கூமுட்ட அததான் பண்ணிருக்கேன். அப்ப நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் மேடம். என்ன வேணாலும் சொல்லி திட்டலாம். வரும்போதே மண்டே பொழப்ப அதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நல்ல வேளை நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் மேடம், நீங்க மத்ததெல்லாம் சொல்லி என்ன திட்டும்போது ஒண்ணும் தெரியல. ஆனா போடான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு நிமிஷம் மனசுல நொறுங்கிருச்சு. எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருந்தது, வேற வழி இல்ல. என்ன வேணாலும் சொல்லி திட்டுங்க மேடம். அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட இருந்து என்னை காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா கிளம்புறேன் மேடம். ஜாக்கெட் அளவு கரெக்டா இருந்துச்சா? அதெல்லாம் கரெக்டா இருந்தது, கிளம்புங்க. நீங்க இனிமே ஜாக்கெட் எதுவும் தைக்கணும்னாக்க கலர் மட்டும் சொல்லுங்க. எல்லா ஜாக்கெட்டுமே ரெடிமேடாவே உங்களுக்கு வந்துடும். சரி கிளம்புங்க. ஓகே மேடம். ஒரே ஒரு போட சொல்லுங்க. ஐயோ போடா. அதேதான் வரேன். பாய். உண்மையிலே லூசா இருப்பானோ? ஐயோ அம்மா வலிக்குதே. ஏய் மறந்து போட தானே காய ஆறும். அந்த நாயனக்காரன் அடிக்கிற காரணமே நீ தாண்டி. நான் என்ன பண்ணேன்? ஏய் நீ அவட போட்டு கொடுத்தனால தாண்டி அவர் இங்க வந்து அடிச்சாரு. நான் ஒன்னும் போட்டு கொடுக்கல. போய் சொல்றதெல்லாம் போய். ஃப்ராட். நான் ஒன்னும் ஃப்ராட் இல்ல, உண்மையை தானே சொன்னேன். ஏய் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவ. அன்னைக்கு ரெடி உனக்கு பூச இருட்டி குந்தாணி. ஏன்டா நீ உங்க அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க? நீ குடிச்சிட்டு வந்துட்டு அடி வாங்கிட்டு பொம்பளை பிள்ளைய வஞ்சிட்டு இருக்க. ஏற்கனவே அடிபடி கிடக்க நீ வர திட்டியா? இப்ப பெரிய சூனி கரிமாவ. அன்னைக்கு ஒரு நாள் இவளை அடிச்ச ஒரு காரணத்துக்காக அதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன அடி வாங்கி வச்சுக்கிட்டா. இருக்கட்டி உனக்கு. சரி வீடு, அம்மா பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போ. பாண்டி இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன், இது சாப்பிட்டு வலி குறையும். நீ காலை உங்க அண்ணன் என்ன மாடு போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. நீ வேடிக்கை பார்த்துட்டு இப்ப மருந்து வாங்கி கொடுக்குறியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. இந்த மாத்திரையை சாப்பிட்டு முதல்ல, அப்புறம் அம்மா பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்கல்ல அதை சாப்பிடு. என்ன தாஜா பண்றியாப்பா? தாஜெல்லாம் பண்ணலப்பா, நீ பசியில் ஏதோ உளறிட்டு இருக்க. நான் பிரியாணி சாப்பிடு முதல்ல. எனக்கு வேணாம்பா. எப்ப பிரியாணி பிரியமா சாப்பிடுவா, ஏன் வேணாங்கிற? இப்ப எனக்கு வேணாம்பா. அதான் ஏன்னு கேக்குறேன்ப்பா. இவளுக்கு செஞ்சு வச்ச பிரியாணியை நான் சாப்பிடுறதா? எனக்கு கடையில் இப்படி முட்டை போட்டு வாங்கி கொடுப்பா. பாப்பா சரி வா, வாங்கி தரப்பா. சட்டையை போட்டுக்க. இவன் பண்ற அட்டுலியத்துக்கு முட்டை பரோட்டா வேறவா? அவனும் திருந்த மாட்டான், அவங்க அப்பாவும் திருந்த மாட்டாரு. நம்ம செஞ்ச பிரியாணியை நம்மளே சாப்பிடலாம். அப்பா அண்ணனுக்கு ரொம்ப நாம இடம் தருது. ஆமா, நான் சொன்ன அவங்க அப்பா காதுல கிழக்குன்னு கேட்டுறாரு. எனக்கு கோவத்துக்கு தூங்கும் போது கள்ளத்துக்கு நச்சுன்னு தள்ள போட்டு கொள்றேன் மட்டும் பாரு. யாரும் எனக்கும் தெரியல. சட்னி வைக்கவாப்பா? ஏங்க உங்களுக்கு சாப்பாடு போடவா? வேண்டாமா, பசி இல்லை, அப்புறமா சாப்பிடுறேன். பீரோவில் தைல வச்சிருப்பேன், கொண்டு கையெல்லாம் வலிக்குது. ஏங்க ஏப்பா கை வலிக்குதுங்கிறீங்க? டாக்டர்கிட்ட எதுவும் போகணுமா? இல்ல உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் கை வலிக்குன்னு சொல்றீங்க? இந்த பாண்டி பையில பெல்ட்டால் அடிச்சேன், என் கை வலிக்குது. எதுக்குப்பா பாண்டிய பெல்ட்டால் அடிச்சீங்க? எங்கப்பா? இங்கேதான் பசங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு வந்திருக்காமா. அவங்க அப்பா கண்டிக்க மாட்டான், யாராவது தட்டி கேட்கணும்ல. ஏங்க தோளுக்கு மேல வளர்ந்த ஆம்பளை பையனை இப்படி அடிச்சிருக்கீங்களே, அவங்க ஆத்தா அவங்களை சும்மா விட்டா? நல்லா பேசிருப்பாள. என்ன பேசுற நீ? அவன் அழிஞ்சு நாசமா போயிடக்கூடாதுன்னு அடிக்கிறான். யாரும் எதுவும் சொல்லல. எனக்கு என்னவோ இந்த காலத்து பசங்களை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. சமயத்துல கோபமே வருது. மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீரு, சிகரெட்டு, எல்லா கருமாந்திர பழக்கமும் வந்துடுது. இதெல்லாம் எவ்வளவு ஆபத்தானது, எவ்வளவு மோசமானது ஒரு பயலுக்கு தெரிய மாட்டேங்குது.
பசங்க எல்லாம் சேர்ந்து வற்புறுத்தி குடிக்க வச்சிருப்பாங்க. எல்லா கெட்ட பழக்கமும் இப்படிதான் ஆரம்பிக்கும். 30-35 வயசு ஆகட்டும், இந்த பழக்கத்துக்கு அடிமையா போய் ஒயின் ஷாப் வாசல்லையோ சாக்கடையிலோ மயங்கி கிடப்பானுங்க. எத்தனை பேர் பாக்குறோம் நாம அன்னாடம். அடுத்தது இந்த காதல் கத்திரிக்கான்னு ஒரு கன்றாவி. ஏய், என்னப்பா? ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்லல்ல. ஒண்ணு இல்லப்பா. ஒரு பொண்ணை பார்த்த உடனே பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாரையும் மறந்துட்டு அது பின்னாடி தெரிய வேண்டியது. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா என்ன பிடிக்கும்? சனியன் தான் பிடிக்கும். அதுக்கேப்பா உங்களுக்கு இவ்ளோ கோவம்? இது எரியுதுமா. கோபி, சாப்பிடல நீ? இந்த சாப்பிடுறப்பா. இது கவலைம்மா, ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனுடைய கவலை. ஏன்னா நாங்க அந்த காலத்துல இப்படி எல்லாம் இல்லம்மா. நாங்க சாராயம் சாப்பிட்டு சீரழியில, பொம்பளை பின்னாடில நாங்க சுத்தல. ஒழுக்கமா அப்பா அம்மாவை மதிக்க கத்துக்கிட்டு நியாயமான வழியில தான் சம்பாதிச்சோம். அதனாலதான் ஓட்டு வீட்டுல இருக்கோமாப்பா. இருந்தா என்ன, அப்படிலாம் ஒழுக்கமா இருந்ததுனால தான் மனசும் முகமும் தெளிவா இருக்கு எந்நேரமும். நீ பாரு, இந்த சாராயம் குடிக்கிறவன், இந்த காதல் பண்றவன் முகத்தெல்லாம் பாரு, ஒரு டைப்பா இருக்கும். ஏன் கோபி, இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதுமா, இதுவே எக்கச்சக்கம். அண்ணே. என்ன அண்ணே, நீ பீர் குடிச்சிருக்கியா? ஏன் சொல்லு. ஏன் இப்படி கிறுக்குத்தனமாலாம் கேக்குற? கேக்கறதுக்கு பதில் சொல்லு. பீர் குடிச்சிருக்கியா இல்லையா? இல்ல. அப்ப ஹாட் அடிச்சிருக்கியா? உனக்கு எப்படி ஹார்ட்டுக்கு பீருக்குலாம் வித்தியாசம் தெரியுது? எல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் தான். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஹாட் அடிச்சிருக்கியா? நான் எதுவுமே குடிச்சது இல்ல. இல்ல, அப்பா இந்த சிகரெட் அடிக்கிறது பீர் குடிக்கிறத பத்தி எல்லாம் பேசும்போது உன் மூஞ்சி ஒரு டைப்பா போச்சுல்ல, அதான் கேக்குறேன். அப்பெல்லாம் ஒரு டைப்பா போலாமா? இப்பதான் ஒரு டைப்பா போகுது. எனக்கு எந்த பழக்கமும் இல்ல. ஆளவங்க போங்க. சரி விடுங்க விடுங்க. அண்ணே சிகரெட் பிடிச்சதுல, தண்ணி அடிச்சதுல. அண்ணே லவ் பண்றியா? ஏன் இப்படி கிளம்புற? இல்ல இல்ல, அப்பா இந்த காதல் கத்திரிக்காலாம் பத்தி பேசுறப்போ அவர் சொன்ன மாதிரி உன் முகம் ஒரு டைப்பா போச்சு, அதான் கேக்குறேன். நீ வாங்க போற. அண்ணே ஏதாவது மேட்டர் இருக்கானே? மேட்டர் இருக்கா? ஐயப்பா. அண்ணே, என்னம்மா? லவ் பண்றது தப்பா அண்ணே? இல்லையே. லவ் பண்றது தப்பு இல்லல்ல? இல்லம்மா. அப்பவா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா? இப்போ நம்ம 2 பேரும் தனியா தான் இருக்கோம். உண்மையை மட்டும் பேசுவோம். திரும்பவும் கேக்குறேன், லவ் பண்றது தப்பா? இல்ல, ஆனா சமயத்துல ரொம்ப தப்புமா. அப்பா அந்த காலத்தால, அதனால அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. நீ இந்த காலத்தால ஒத்துப்ப. இப்ப ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இப்ப நான் சொல்றேன். அண்ணன், நீ யாரையா லவ் பண்ணா தைரியமா வந்து என்கிட்ட சொல்லு, நான் சேர்த்து வைக்கிறேன். 10 நிமிஷத்துல படுத்து போச்சே. அக்கா, அக்கா, ஏக்கா காமு, இங்க வா. ஏன்டி என்ன ஏலம் போடுற? என்னோட கிரீன் கலர் சுடிதார் பாத்தியா? இல்ல, எதுக்கு? அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கேன், அதை காணோம். எனக்கு போட்டு போணும்க்கா. வேற ஏதாவது எடுத்து போட்டு போயேன்டி. நோ 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 நோ, இன்னைக்கு ராசி பலன் படி அது போட்டா ரொம்ப நல்லதாங்க்கா. ஐஸ்வர்யம் பெருகுமா, டிவில சொன்னாங்க தெரியுமா? ஓடி லூசு, அப்படிலாம் ஒரே நாள் எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் பெருகாது. ஆளை பாரு. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என்ன சொல்லணும்? வேற ஏதாவது போட்டு போடி, ஓவரா சீன் போடாத. 2 பேரும் காப்பி குடிச்சிட்டு கிளம்புங்க. அம்மா, அப்பா கிட்ட கேளுமா. என்ன 2 பேரும் கண்ணாலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன செய்தி? அப்பா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். 780 ரூபாய் பணம் வேணும். 750 ரூபாய் பணமா? நான் என்ன ரொக்க படத்தை வேட்டிலே மடி சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சா? இன்னைக்கு தான் கடைசி நாள், 4 மணிக்குள்ள கட்டணும். கடைசி நாள்னா இதுக்கு தான் பொட்ட பொண்ணுங்கள பெரிய படிப்பு படிக்க வைக்க கூடாதுன்னு சொல்றது. என்கிட்ட இப்ப காசெல்லாம் இல்ல. நீயாவது வச்சிருந்தா கூடமா? என்கிட்ட புவு கட்டின காசு இருந்தாலும் கொடுத்துருவேன். போன வாரம் தான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவர்கிட்ட பணம் இருக்கு, வா வாங்கலாம். ஏங்க, உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, இந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம்ல? போச்சு. பையில காசு இருக்கிறத பாத்துட்டியா? அது எதுக்கு வச்சிருக்கேன், ஏன் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏங்க, உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, பிள்ளை கொடுக்கலாம்ல. இதே வழக்கமா போச்சு உனக்கு. அப்பா, அக்கா உங்ககிட்ட இதோட 2-3 தடவை சொல்லிட்டாப்பா. நீங்க தான் இன்னும் 4 இருக்குன்னு சொல்லி தள்ளி போட்டீங்க. இன்னைக்கு லாஸ்ட் டேட்பா. ஆமாப்பா.
சொன்னேன்னா நானு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை விட சேர்த்து வைக்கிறது இன்னும் கஷ்டம். எங்க கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்தா தானே. கஷ்டம் தெரியாம இருக்குது என்ன குபேரன் விட எல்லாருக்கும் எல்லா கஷ்டம் தெரிஞ்சுதே இருக்கு. இதுக படிப்புனாலே 10 வீசா கொடுக்க உங்க கை கூசுது. நம்ம கச்சேரி காலையிலேயே வச்சுக்கலாமா? என்ன காலையிலேயே கச்சேரி கலகலன்னு கலகட்டுது? மகிழ்ச்சி தாண்டத்துல நீங்களும் கலந்துக்கிறீங்களா? அண்ணே காப்பி குடிக்கிறீங்களா? காப்பி வேண்டாம் நீ டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா காப்பி குடிக்கிறேன். டிஃபன் இருக்குதுல்ல? இருக்கு அண்ணே சந்தைக்கு புறப்பட்டேன், உங்களையும் கூட கூட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா படிக்க கிளம்பிட்டீங்களா? ஆமா சித்தப்பா. நானும் சின்ன வயசுல நல்லா படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாம போச்சு. அதிகாரம் பண்றது போய் இப்ப ஜிஞ்சா தட்டி வாழ்க்கை ஓட்டுறதா போச்சுமா. ஜிஞ்சா தட்டுறது என்ன சாதாரண விஷயம் நினைச்சீங்களா? உங்க தாளத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க வாசிக்கணும், தெரிஞ்சுக்குங்க. சரியா சொன்னீங்கண்ணே. பிறப்பலாமாண்ணே? சாப்பிட்டு போயிருவோமா? இப்ப ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணே. சாப்பிடலாம் வாங்கண்ணே. காமு காமு ப்ளீஸ் காமு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் காமு. என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? எத்தனை முறை சொல்லிருக்கேன் நடு ரோட்ல இந்த மாதிரி பேசாதன்னு. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உனக்கு ஒரு முறை சொன்னா உரைக்காதா? ப்ளீஸ் காமு, நான் சொல்றது ஒரே தடவை காது கொடுத்து கேளு காமு. என்கிட்ட அப்படி என்னதான் சொல்லி தொலைணும்? ஏன் காமு இப்படி கோவப்படுற? கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத கேளு. நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன் காமு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் எனக்கு ஒய்ஃபா வரணும்னு ஆசைப்படுறேன். சும்மா உன்கிட்ட நோட்டை நீட்டதுக்கே நடு ரோட்ல என் அண்ணன் போட்டு அடிச்சான். அவன் அடிச்சது சரிங்கிற மாதிரி என்ன பண்ண சொல்றல நீ? இல்ல காமு, நீ என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னும் மத்த பசங்க மாதிரி உன்னை டைம் பாஸ் பண்ண லவ் பண்ணல. உன்னையே லவ் பண்ணி உன்னையே கல்யாணம் பண்ணி உன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் ஆசைப்படுறேன். என்னையே புரிஞ்சுக்க மாட்டேற. என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நானும் மற்ற பொண்ணுங்க மாதிரி டைம் பாஸ்க்கு காலேஜ் போல. நான் படிக்கணும், எனக்கு நிறைய கடமைகள் இருக்கு. என் குடும்ப சூழ்நிலை பத்தி உனக்கு தெரியுமா? லைஃபா இருந்தாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, அது எல்லாமே என் பெத்தவங்களோட முடிவு மட்டும் தான். அதை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். இதுக்கு மேலே நீ என்ன ஃபாலோ பண்ண இந்த விஷயத்தையும் என் குடும்பத்துல சொல்ல வேண்டியது வரும். ஜாக்கிரதை. டேய் இங்கேயான கூட்டு வந்த? டேய் நான் லவ் பண்ற சொன்னல, அந்த காமு வீடு தான்டா. என்னையாண்டா கூட்டு வந்த? டேய் அவட்ட லவ் சொல்லி பார்த்தா அவன் கேக்குற மாதிரி தெரியல. அதான் ஸ்ட்ரைட்டா அவங்க அப்பா சொல்லி பாக்குறேன்டா. டேய் நீ இந்த ஏரியா போய் தான்டா, அதான் ஒரு சப்போர்ட்டுக்காக கூட்டி வந்தடா. டேய் 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 பைய எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேனே.